உறவுகள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தில் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பார்த்திங்கன்னா பதவி விலகிட்டார். அது தமிழகத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது போராட்டத்துடைய கண்ணோட்டம், டெல்லியில் எப்படி போராட்டத்துடைய கண்ணோட்டம் பார்க்கப்படுகிறது, இது யார் எப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க, இதோடைய நோக்கம் எதை நோக்கி போகும், அது தொடர்புடைய காணொலி தான் இந்த காணொலி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முதல்ல பார்த்திங்கன்னா 2026 5ஆம் மாதம் 3ஆம் தேதி மே மாதம் 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஒரு தேர்வு நடக்குது, நீட் தேர்வு. அந்த நீட் தேர்வில் பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு எழுது. அதனால் ஜூன் மாதம் மறுபடியும் அதே தேர்வை திரும்பவும் நடத்துகிறாங்க. திரும்ப நடத்தப்பட்ட தேர்வில் என்ன நடக்குது, ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. தேர்வில் முறைகேடுகள் நடக்குது. இந்த முறைகேடுகளுக்கும் முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு மாதம் முன்னாடி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனிச்சுல்ல, 5ஆம் மாதம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கும் 6வது மாதம் நடந்த எக்ஸாமில் நிறையா குளறுபடிகள் முறைகேடுகள் நடந்ததுக்கும் பொறுப்பேற்றுக்கிட்டு இந்தியாவினுடைய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு சொல்லிட்டு மாணவர்கள் போராடுறாங்க. சிஜேபின்னு சொல்லக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சேர்ந்த அதோடைய தலைவர் போராடுறாரு. நிறைய இளைஞர்கள், தன்னார்வலர்கள், பொதுமக்கள் எல்லாரும் போராடுறாங்க டெல்லியில் ஜந்தர் மந்தர் பகுதியில். அப்படி நடக்கக்கூடிய ஒரு பகுதியில் அவங்க நீட் தேர்வு வேணாம்னு சொல்லி போராடல. அவங்களுடைய ப்ரொட்டஸ்ட்டு 4 தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கல்வி அமைச்சர் பொறுப்பேற்றுக்கிட்ட பதவி விலகணும். 2வது இறந்து போனவங்க குடும்பத்துக்கெல்லாம் தலைக்கு 1 கோடி ரூபா பணம் கொடுக்கணும். இது 2. 3வது இதுக்கு மேலே எந்த குளறுபடியும் நடக்கக்கூடாது. 4 கரெக்டாக எக்ஸாம் நடத்தணும். இதை 4 கோரிக்கைகளை முன் வச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த போராட்டம் நடக்குது. அது நடந்த உடனே இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளில் போராட்டம் அப்படிங்கிறது வெடிக்குது. அப்படி வெடிக்கக்கூடிய ஒரு போராட்டத்தில் பார்த்திங்கன்னா தமிழகத்துலேயும் பார்த்திங்கன்னா அதை பார்த்து மெட்ராஸில் போராடுறாங்க. அப்படி போராடும் பொழுது பார்த்திங்கன்னா நிறைய பேர் உள்ளோடி போந்து அதை ஆட்டத்தை கலைக்க பார்க்குறாங்க. நம்ம பிக் பாஸ் ஜூலி, அமைச்சர் ராஜ்மோகன், அம்புலி படம்னு சொல்லக்கூடிய பெரிய ஹிட்டு படத்தை நடித்த சனம் செட்டி, இவங்கெல்லாம் உள்ளோடி போந்து ஆட்டத்தை கலைக்க பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட இவங்களாம் நடத்துகிறாங்க இல்லைங்களா. இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு நடத்தக்கூடிய இந்த மெட்ராஸ் போராட்டம் பார்த்திங்கன்னா, அதாவது டெல்லி வட மாநிலங்கள்லாம் பார்த்தோம்னா நீட் தேர்வு வேணாம் அப்படிங்கிற மனநிலைமைக்கு அவங்க வரல. நீட் தேர்வு நடக்கக்கூடிய முறைகேடுகளை சரி பண்ணுங்க, அது நடக்கக்கூடிய தவறுகளை சரி பண்ணுங்கன்னு அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க 2016 என்ன பண்ணுறாங்க, நீட் தேர்வு எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அவங்களாச்சும் முறைகேடு சரி பண்ணு தான் சொன்னாங்க. வேணான்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு கூட சிந்தனையே வரல. நம்ம ஆளுங்க இந்த மாதிரி நீட் தேர்வுன்னு சொன்ன உடனே இவங்க அதை வேணான்ட்டாங்க. எங்களுக்கு வேணாங்க, நீட் தேர்வு வேணான்னு சொல்லிட்டு 2016 பார்த்திங்கன்னா ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்க, 1 வருஷம் விலக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க. 1 வருஷம் எங்களுக்கு எக்ஸாம் வைக்காதீங்கன்ட்டு. அப்படியே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் அப்படியே போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் 2021 நம்மளுடைய திருட்டு திமுக என்ன பண்ணுறது, ஒரு ப்ரொட்டஸ்ட் வைக்கிறாங்க. இப்போது ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க மக்கள் முன்னால், எங்களை ஜெயிக்க வைங்க, நாங்கள் நீட் தேர்வை எப்படி விளக்க வைக்கணும், நீட் தேர்வை எப்படி தடுக்கணுங்கிற ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தேர்தல் பிரச்சாரத்தை முன் வைக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா கருணாநிதி பேரனும் ஸ்டாலினின் மகனும் ஆகிய தமிழகத்தினுடைய தற்போதைய எதிர்க்கட்சி தலைவராகிய உதயநிதி ஸ்டாலின் மிக முக்கிய பங்காற்றுகிறார். அவர் தான் சொல்கிறாரு, எங்களுக்கு தான் தெரியும் நீட் தேர்வை எப்படி ரத்து பண்ணணுங்கிற ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும், அதனால் நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தேர்தல் பிரச்சாரத்தை முன் வைக்கிறாங்க. அதை நம்பி மக்களும் ஓட்டு போடுறாங்க. ஜெயிச்சு வந்த வாட்டி இவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. செய்தி ஊடக நண்பர்கள் கேள்வி கேட்கும் பொழுது 5வது வருஷம் ஆட்சி முடியக்கூடிய ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு ரகசியம் வச்சுருக்கிறீங்களா, என்ன ரகசியம்னு கேட்கும் பொழுது இந்த நீட் தேர்வுக்கு எதிராக போராடக்கூடிய தைரியமான மனப்பான்மை இருக்குது, தைரியமான குணம் இருக்குது, அதுதான் எங்கள் ரகசியங்கிறாரு. கேட்கும் பொழுது உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் இதை சொல்லி தான் திமுக வாக்கு கேட்டாங்க, பொய்யான தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க, ஜெயிச்சும் ஆட்சிக்கு வந்தாங்க, மக்களையும் ஏமாற்றினாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் நீட் தேர்வை வேணாம்னு சொல்லி போராடுறோம். அவங்க அமைச்சர் பதவி விலகணும்னு சொல்லி போராடினாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்தியாவினுடைய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பார்த்திங்கன்னா பதவி விலகிட்டார். இது பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. மக்களுடைய போராட்டம், மாணவர்களுடைய போராட்டத்துக்கு கடந்த 12 ஆண்டுகளாக செவி சாய்க்காத பாரதிய ஜனதா கட்சி பார்த்திங்கன்னா மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி பார்த்திங்கன்னா இந்த தடவை செவி சாய்ச்சிருக்குது. என்ன காரணம், கடைசி கட்டமாக இன்றைக்கி டேட்டு என்னது 26/7/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாடு தழுவிய போராட்டத்துக்கு எல்லோரும் வாங்கன்னு சொல்லி சிஜேபி அழைப்பு கொடுத்துருந்தாங்க.
வெள்ளிக்கிழமையே மோடி பார்த்தாரு, எங்கே விட்டா இவனுங்கெல்லாம் வந்து ஒன்று கூடி ஞாயிற்றுக்கிழமை மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணானுங்கன்னா ஏற்கனவே இந்த போராட்டத்தை நேஷ்னல் மீடியாவில் கவர் பண்ணிட்டாங்க, இதை இன்னும் போணுச்சுன்னா மிகப்பெரிய ஒரு அவமானமாக போயிருமேடன்ற ஒரு காரணத்தினாலையும் வேற ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தை உள்ளாடி மனசுக்குள்ளே வச்சோம் என்ன பண்ணுறாரு, கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகிறாரு. சரி, இவர் பதவி விலகிட்டார். அடுத்த வருஷம் வந்து நீட் தேர்வில் முறைகேடு நடக்காதுன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? முடியாது. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகாதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்மளால் அரசியல்வாதிகளை மீறி எதுவுமே பண்ண முடியாது. இந்தியாவினுடைய உச்சபட்ச அதிகாரம் வாய்ந்த நபர்கள் யார்? அரசியல்வாதிகள். அரசியல்வாதிகளை மீறி இங்கே ஒன்றுமே கிடையாது.